அழைக்கிறது. ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். மகிழ்தமிழ் மகிழ்தமிழ் நாடி வாருங்கள். பகிர்ந்து படிக்கவும் தமிழை வளர்க்கவும் மகிழ்தமிழ் மகிழ்தமிழ் உங்களை அழைக்கிறது. ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். மகிழ்தமிழ் மகிழ்தமிழ் நாடி வாருங்கள். மகிழ்ந்து படிக்கவும் தமிழை வளர்க்கவும் மகிழ்தமிழ் மகிழ்தமிழ் உங்களை அழைக்கிறது. ஓடி வாருங்கள். வணக்கம். மகிழ்தமிழ் 27வது பாடத்தில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. அனைவரும் நலம் தானே? வாருங்கள், இன்றைய பாடத்திற்கு செல்வோம். இவர்தான் கண்ணம்மா பாட்டி. இவர் கிராமத்தில் வசிக்கிறார். வீட்டை சுற்றி கொஞ்சம் நிலம் இருக்கிறது. இவர் அதில் சில மரங்களையும் கொஞ்சம் கோழிகளையும் வளர்க்கின்றார். கோழிகள் முட்டையிட்டு குஞ்சுகள் பொரித்து பெருகி விட்டன. கோழி கோழி எனும் சொல்லில் ழி எனும் எழுத்தை அறிமுகம் செய்கின்றோம். கோழி. கண்ணம்மா பாட்டி தன் தோட்டத்தில் விளைந்த சோள கதிர்களை அறுத்து நன்றாக காய வைத்து அதன் மணிகளை முரத்தில் போட்டு புடைப்பார். புடைக்கும் பொழுதே தன் கோழிகளுக்கு இந்த சோள மணிகளை உணவாக கொடுக்க வேண்டும். அவை நன்கு உண்டு பெருத்து நிறைய முட்டைகளை இட வேண்டும் என்று நினைத்து கொண்டே சோள கதிர்களை முரத்தில் புடைப்பார். அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். முரம். முரம். முரம் எனும் சொல்லில் ர எனும் எழுத்தை அறிமுகம் செய்கிறோம். முரம். முரத்தில்தான் பாட்டி சோள மணிகளை புடைப்பார். பாட்டி தான் புடைத்த நெல் மணிகளை கொஞ்சம் நேரம் மெத்தையில் வைத்துவிட்டு வெளியே சென்றார். அவரோடு பின்னாலே வந்த கோழிகள் அந்த மெத்தையின் மீது ஏறி நெல் மணிகளை கொத்தி தின்ன ஆரம்பித்தன. மெத்தை. மெத்தை. மெத்தை எனும் சொல்லில் மெ எனும் எழுத்தை அறிமுகம் செய்கிறோம். மெத்தை. கண்ணம்மா பாட்டி மெத்தையில் வைத்து சென்ற சோள மணிகளை கோழிகள் ஆவலுடன் கொத்தி தின்றன. கோழிகள் சோள மணிகளை கொத்தி தின்னும் சத்தத்தை கேட்டு தொட்டிலில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்த குழந்தை விழித்துக் கொண்டது. உடனே தொட்டிலை விலக்கிவிட்டு எங்கிருந்து வருகிறது சத்தம் என எட்டி பார்த்தது. கோழிகள் சோள மணிகளை கொத்தி தின்னும் அழகைக் கண்டு குழந்தை வியந்து பார்த்தது. சோளம் எனும் சொல்லில் சோ எனும் எழுத்தை அறிகிறோம். சோளம். பெயரை குறிப்பது பெயர்ச்சொல். இன்று நாம் கற்ற எழுத்துக்களில் இருந்து சில பெயர்ச்சொற்களை காண்போமா? ழ் எனும் எழுத்தில் வான்கோழி, காட்டு வழி, ஆழிப்பேரலை, கைத்தொழில். ர எனும் எழுத்தில் மயில் இறகு, அன்னப்பறவை, விறகு
கொழுக்கட்டை. அரிசி வற்றல். மெ எனும் எழுத்தில் பஞ்சு மெத்தை, மெழுகுவர்த்தி. மெலிந்த உடல், வெள்ளி மெட்டி. சோ எனும் எழுத்தில் வங்கி காசோலை, சோதனைத்தாள். நெய் சோறு, சோக முகம் ஆகிய பெயர்ச்சொற்களை இன்று நாம் அறிந்தோம். தொடர்ந்து இன்று கற்ற எழுத்துக்களை கொண்டு வாக்கியங்களை வாசிப்போம் வாருங்கள். பெட்டைக்கோழி கொக்கரித்தது. மெழுகு பொம்மை உடைந்தது. பறவை வானில் பறந்தது. ஆண்டுச் சோதனை நடந்தது. இன்று நாம் கற்ற புதிய சொற்களை மீட்டுணர்வோம் வாருங்கள். லி, ர, மே, சோ. இன்றைய மகிழ்தமிழ் பாடம் இனிதே நிறைவடைகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.